தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் இருப்பதாக எழுந்த புகாரின் பேரில் சென்னையில் 25 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கின் சாந்தோம் பகுதியில் உள்ள வீடு, திரைப்பட இயக்குனர் அமீர் மற்றும் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் சிலரது வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. பொள்ளாச்சியில் பிரபல கோழிப்பண்ணை அலுவலகத்தில் வருமான வரித்துறை ரெய்டில் 32 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் பெரும்பான்மை மக்களான முத்தரையர்கள் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்காததால் திமுக மீது அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே ஓலப்பாளையத்தில் இன்று அதிகாலை காரும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கோவை மாவட்டத்தில் தங்களுக்கு தேர்தல் பணியே வேண்டாம் என்று 3000 பேர் விலக்கு கோரி விண்ணப்பித்திருக்கின்றனர். மருத்துவ காரணங்களை கூறி தேர்தல் பணியில் இருந்து விலக்கு கோரி ஏராளமான ஊழியர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக தேர்தல் பிரிவில் முறையிட்டுள்ளனர். இவர்களது கோரிக்கையை பரிசீலிக்க கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் பழனிசாமி நோடல் ஆபிசராக நியமிக்கப்பட்டுள்ளார். இருதய கோளாறு, விபத்தில் உடல்நல பாதிப்பு, குடும்ப உறுப்பினர்கள் நோயால் பாதித்திருத்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 600 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அதன்பின் கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், உறவினர்கள் உயிரிழப்பு உள்ளிட்ட காரணங்களை கூறி மேலும் 200 பேர் கடிதம் கொடுத்திருக்கின்றனர். இந்த வகையில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் தேர்தல் பணியே வேண்டாம் என கடிதம் கொடுத்திருக்கின்றனர். 2000 பேருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரிவினர் கூறுகையில், மருத்துவ காரணங்களுக்காக தேர்தல் பணியில் சிலருக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது. பயிற்சி வகுப்பில் 700 பேர் ஆப்சென்ட் ஆகினர். இருந்தாலும் தேர்தல் பணியில் பாதிப்பு ஏற்படாத வகையில் போதுமான ஊழியர்கள் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ளார். இன்று மாலை டி நகர் பனகல் பார்க் அருகில் ரோட் ஷோ நிகழ்ச்சி வாயிலாக பாஜக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் தென் சென்னை வேட்பாளர் தமிழிசை, மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் செல்வம், வட சென்னை வேட்பாளர் பால் கனகராஜ், திருவள்ளூர் வேட்பாளர் பொன் பாலகணபதி, ஸ்ரீபெரும்புதூர் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் வேணுகோபால், காஞ்சிபுரம் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன், அரக்கோணம் பாமக வேட்பாளர் பாலு பங்கேற்றனர். உடுமலை அருகே கரடு முரடான மலைப்பாதையில் கர்ப்பிணியை தொட்டில் கட்டி தூக்கி வந்த மலைவாழ் மக்கள் ரோடு வசதி செய்து தராவிட்டால் அதிகாரிகளையும் அரசியல் கட்சியினரையும் ஊருக்குள் நுழைய விட மாட்டோம், தேர்தலை புறக்கணிப்போம் என்று ஆவேசமாக கூறியுள்ளனர். ஆனைமலை புலிகள் காப்பகம் உடுமலை வனச்சரக பகுதியில் குழிப்பட்டி, குருமலை, மேல்குருமலை, மாவடப்பு என 15 மலைவாழ் மக்கள் குடியிருப்புகள் உள்ளன. இங்கு 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் நிலையில் ரோடு, குடிநீர், வீடு என அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிப்பு மற்றும் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குச்சாவடிகளில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு அலுவலர் பணி வழங்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சில மாவட்டங்களில் தேர்தல் பணியில் இருந்து விலக்கு பெற்றுவிட்டு ஆசிரியர்கள் பலர் தாங்கள் சார்ந்த கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்களாகவும் வாக்குச்சாவடிக்கு வெளியில் செயல்படும் கட்சி முகவர்களாகவும் செயல்பட உள்ளதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அரசிடம் சம்பளம் பெறும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவான முகவர்கள் மற்றும் பிரதிநிதிகளாக தேர்தலில் செயல்படக்கூடாது. அவ்வாறு செயல்பட்டால் பணி நடத்தை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட கல்வி அதிகாரிகள் வழியே ஆசிரியர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குரூப் 2 தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகள் குரூப் 2, 2A பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வு கடந்த ஆண்டு நடைபெற்றது. இதில் குரூப் 2 நேர்முக தேர்வு கொண்ட பணியிடங்களுக்கான முடிவுகள் கடந்த ஜனவரியில் வெளியானது. இந்நிலையில் நேர்முக தேர்வு கொண்ட 5990 பணியிடங்களுக்கான குரூப் 2A தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. மயிலாடுதுறையில் சிறுத்தையின் நடமாட்டம் குறித்த பொய்யான வதந்திகளால் அதை பிடிப்பதில் வனத்துறையினருக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதால் வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கே. மீனா எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிடிபடாமல் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் நடமாடி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். சிறுத்தையின் நடமாட்டம் காஞ்சிவாய் கிராமத்தில் இருந்ததாக கூறிய தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் அங்கு 15 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை வைத்து கண்காணித்து வருகின்றனர். எனினும் சிறுத்தை இதுவரை எங்குள்ளது என கண்டுபிடிக்க முடியவில்லை. பாஜக ஆட்சியில் ஊடகங்களின் சுதந்திரம் முற்றிலுமாக பறிபோனதாகவும் ஆளும் கட்சியை புகழாத ஊடகங்கள் குறிவைக்கப்படுவதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். ஊழல் கரைபடிந்த காங்கிரஸ் ஏழைகளின் தேவைகளை கவனிக்காமல் புறக்கணித்ததாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவர் என்பதே ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவாதத்திற்கான அர்த்தம் என்று மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி விமர்சனம் செய்துள்ளார்.